எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடாம அசையாம அப்படி நில்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போறோம். ஷேர் மார்க்கெட்ல ரெகுலரா ஒரு மாசத்துக்கோ அல்லது ஒரு வருஷத்துக்கோ ஒரு 20% 15% சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற முக்கியமான விஷயத்தை தான் நாம் இப்ப பேச போறோம். ஒரு நண்பர் சொல்றாரு, நார்த் சைடெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல பணம் தின்னு கொட்டை போட்ட ஆளுங்க, அவங்கள வந்து ETF கி துக்கான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு 3 to 5% எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தமிழில் நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நான் போய் அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ETF கி துக்கான்னா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு மகேஷ் சந்தர் கௌசிக் அப்படின்றவர் தன்னுடைய யூடியூப்பில் வீடியோக்கள் போடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கூகுள் ஷீட் ஒன்று போட்டு இலவசமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு அதில் ஒரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, 26 மார்ச் 2024 தேதியின்படி எத்தனை ETF லிஸ்ட் ஆயிருக்கு நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்றத லிஸ்ட் பண்ணிடுறாரு. செக்டருக்கு ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கிங்களேன். ஸோ அப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு இதில் இவர் என்ன முயற்சி செய்கிறார் அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் கோடுடைய ETFs எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு, அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது மிக எளிய ஃபார்முலா அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்களா, கூகுள் ஃபினான்ஸ்னு போட்டு ப்ரைஸ்ன்னு போட்டால் அந்த ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த ப்ரைஸை கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, 20 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத கனெக்ட் பண்ணுறாரு. அதாவது 20 days மூவிங் ஆவரேஜ்னா ஒரு மாதத்தில் 20 நாள் ட்ரேடிங் நடக்குது. அப்போ 20 நாளுடைய ஹை லோ அப்படின்ற மாதிரி இதனுடைய ஏவரேஜ் என்ன, ஒவ்வொரு டேஸ்னுடைய க்ளோசிங் எடுத்து அந்த க்ளோசிங்னுடைய ஏவரேஜ் ப்ரைஸ் என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அப்போ அந்த ஏவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுறாப்புல. கூகுள் ஃபினான்ஸ்லேருந்து ஒரு ஃபார்முலா எடுத்து ப்ரைஸ் எடுத்து அந்த ப்ரைஸ்னுடைய 20 நாள் ஏவரேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா அப்போ 20 days மூவிங் ஏவரேஜ் அப்படின்றது கிடைச்சிருது. ஸோ அப்போ ஏவரேஜை எல்லாருமே ஒரு ஊரில் 4 இட்லி சாப்பிட்றாங்கன்னா ஒருத்தர் 3 இட்லி சாப்பிட்றான்னா அப்போ அது அதை விட கம்மி அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான். அப்போ 20 days மூவிங் ஆவரேஜோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும் பொழுது அது அந்த மூவிங் ஆவரேஜோட அதிகமாக இருக்கா, அதாவது அந்த ஏவரேஜ் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஏவரேஜோட அதிகமாக இருந்ததுன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எல்லாம் விலை அதிகமாக கொடுத்து டிமாண்டில் வாங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ப்ரைஸை விட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா பாவம் பரிதாபத்துக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு டிமாண்ட் வர்றப்ப மேலே போயிடுவான் அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு பத்தாது. இப்போ 100 ரூபா ஷேருக்கும் 1 ரூபா டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வரும். 10 ரூபா ஷேருக்கும் 1 ரூபா டிஃப்ரென்ஸ்னு வந்துச்சுன்னா அப்போ இது 1 = 1 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்சன்டேஜில் கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 20 days மூவிங் ஆவரேஜோட பர்சன்டேஜ் வைஸ் எங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கிறது வேண்டாம், ஏதாவது ரேட்டு சீப்பாக இருந்தால் அதை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சீப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு இருக்கிறதுலே ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய 3 ETF எடுக்கிறார். அதில் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஃபாரின் ETFs இருந்தாலும் அதில், அதாவது நம்மளுடைய ஸ்டாக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னா இந்தியாவில் ட்ரேட் ஆகக்கூடிய நிஃப்டி ஸ்டாக்ஸை வச்சு இருக்கக்கூடிய இண்டெக்ஸை பேஸ் பண்ணி வர ETF. ஆனால் இப்போ இதே ஃபாரின் ஒரு ஹாங்காங் மார்க்கெட்டு, அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா அது ஃபாரின் ETF எல்லாமே தான் இதில் வருது. ஸோ அப்போ அதில் வரும்பொழுது இவர் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு, எது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, 20 days மூவிங் ஆவரேஜோட கீழே இருக்கிறது எது அப்படின்ற டாப் 3 எடுக்கிறார். அப்போ அதில் வந்து பார்த்தோம்னா இந்த MAHKTECன்னு ஒன்று வருது, FINI ETFன்னு வருது, ITBஸ்னு ஒன்று வருது. இது வந்து என்ன பேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த மேக்டெக் அப்படின்றது இங்கே எங்காவது இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹாங்காங்கினுடைய டெக்னாலஜி ஷேர்ஸ் கொண்ட ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸினுடைய ETF வந்து இப்போதைக்கு ரொம்பவுமே அடிபட்டு சின்ன பின்னமாய் கிடக்குது அப்படின்ற மாதிரி வருது. அப்போ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா, இது டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 1667 ரூபா, ஆல்மோஸ்ட் 60 தடவைன்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபா பணத்தை 60 டைம்ஸ் பிரிக்கிறார். அப்போ 60 டைம்ஸ் பிரித்து ஒவ்வொரு நாளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வர்றார். நீங்கள் ஒவ்வொன்றிலையும் 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது 1667 ரூபாய் கொண்டே ஒரே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி. ஸோ கடைசியாக பார்க்கும் பொழுது நம்ம மாதத்துக்கு ஒரு 2 to 4% வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த நண்பர்களுடைய யூடியூப் என்ன, இவர் என்ன பேசினார் அப்படின்ற யூடியூப், ஆனால் அது ஹிந்தியில் பேசியிருப்பாப்ல, அதை போய் நீங்கள் பார்த்து மிக அழகாக என்ன ஏது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்காப்ல.
உங்களுக்கு தெரியாதுல, நம்ம பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஸ்டாக்கும் 20% இறங்குது, 40% இறங்குது, 60% இறங்குதுன்னா அப்படியே யூ டர்ன் போட்டு மேலே வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 60% கீழே இறங்குச்சுன்னா எல்லாரும் தலையில் துண்டை போட்டு தான் போகணும். அதனால தான் அவங்க 20 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் ரேஞ்சிலே பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது ஒரு அட்டெம்ப்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் 60 அட்டெம்ப்ட் அடிக்கிறாங்க. என்ன 60 அட்டெம்ப்ட்டுமே ஃபெயிலியர் ஆகும் எங்காவது? அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதனால தான் நம்ம நண்பர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ETF துக்கான் அப்படின்றதுல 3 to 5% எல்லாம் மேபி ப்ராபபிலிட்டி இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஒரு சம்மரி அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ETF எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டுறாரு கூகுளில். நம்ம அப்போ தானே ஈஸியாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் எடுத்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துடுறாரு. அதனுடைய மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்றது ஒரு ஃபார்முலா போட்டு எடுக்கிறாரு. அந்த மூவிங் ஆவரேஜுக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்து அதை ஒரு பர்சன்டேஜில் எடுத்துக்கிறாரு. இருக்கிறதுலே ரொம்பவுமே இதுதான் ஆவரேஜ் ப்ரைஸ், கடைசிக்கு இவ்வளவு இருக்கணும், ஆனால் அவன் என்னடான்னா இவ்வளோ சீப்பாக போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ப்ரைஸ் என்னைக்கு வேணாலும் அந்த ஆவரேஜை திருப்பி வந்து தொடலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ இருக்கிறதுலையே ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ETF ஒரே அட்டெம்ப்ட்ல எடுத்தோம்னா நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகலாம். அதனால வந்து டெய்லி இன்னைக்கு தேதியில் யார் சீப்பாக வர்றாங்களோ அவங்கள ஒரு 1667 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னு ஓடி போய் 1 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. 60 அட்டெம்ப்டாக பண்ணணும். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 5 to 6% ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்றாரு. ஏன்னா இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்படியே செங்குத்தாவா ஏறுவான் அப்படி கிடையாது. ஸோ இண்டெக்ஸ் வந்து 10 to 20% இப்படி தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால 6% ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்றாரு. நான் இதை ஒரு வருஷத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றது அடுத்த வருஷம் இந்நேரம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷீட்டினுடைய லிங்க் நீங்கள் இவருடைய வீடியோக்களில் போய் பார்த்தீங்கனாலும் இருக்கும். அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணீங்கனாலும் அவர் வந்துடுறாரு. ஸோ இவர் தான் அந்த மகேஷ் சந்தர் கௌஷிக் அப்படின்றவர். அப்படி இல்லைனாலும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸலினுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொண்டு வந்து நான் போடுறேன். அது என்னன்றதை எடுத்து பார்த்துங்க. அதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். வியூ ஒன்லி ஆக்சஸ் அப்படின்றது கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் காப்பியெல்லாம் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். சூப்பருங்க. இந்த மாதிரி தாங்க மன உறுதி அப்படின்றது வேணும். ஒரு நண்பர் வந்து டாடா ஸ்டீல் சைட்லாம் வந்து வாங்கி வச்சிருப்பார் போல். 300 ரூபா ரேஞ்சுக்கு வராமல் நான் விற்க போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. ஆடாத கூத்தாடுனாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வாங்க விஷயத்துக்கு. நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? நிஃப்டி வந்து எவ்வளவு பாயிண்ட்கள் ஏறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. சில பேர் வந்து 100 பாயிண்ட் ஏறணும்னு எதிர்பார்ப்பாங்க, 500 பாயிண்ட், சில பேர் 1000 பாயிண்ட், சில பேர் வந்து நிஃப்டி வந்து நாளைக்கு அப்பர் ஃப்ரீஸே ஆயிடலாம். அதில் நிஃப்டினுடைய எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா 10% அப்பர் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கே நிறுத்திடுவாங்க. ஸோ அப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 10% ஏறணும்னா ஆல்மோஸ்ட் 2500 பாயிண்ட் நாளைக்கு ஏறுச்சுன்னா அப்போ நாளைக்கே 25,000 பாயிண்ட் அப்படின்றது வரும். ஸோ இந்த 2500 பாயிண்ட் ஏறுதா அப்படின்றது தெரியல, நடக்குதா அப்படின்றது தெரியல. பட் அந்த அவ்வளவு சந்தோஷம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்றது தெரியல. சரி, எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கடைசிக்கு ஒரு 500 பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நான்லாம் வந்து ஒரு 5 lakhs இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராவது போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ XIRR அப்படின்றது பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 17% ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி சாம்பிள் இன்ஃபர்மேஷனில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்குகளை போட்டு வச்சிருக்கு, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்குவோம். ஒரு 2 வருஷமா அவர் விற்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்குவோம். அப்போ இதை அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படியே விட்டுறாரு. இந்த 17.5% அப்படின்ற ரிட்டர்ன் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு கணக்கு வச்சுக்குவோம். அடுத்த 5 வருஷம் அப்படியே விட்டாக்கா இந்த 5 லட்சம் அப்படின்றது 11 லட்சம் ரூபா ஆயிருது. அதனால ஆத்தா மகமாயி அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயம் என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட். இப்ப வேடிக்கை என்னன்னா ஒரு கருத்து கணிப்பு தான் வெளியே வந்திருக்கு, அதுக்கே ஊன்று இருக்காங்க. உண்மையில எலெக்ஷன் ரிசல்ட் கமிஷன், அந்த எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே என்ன ஏது, அதுவும் இல்லாம ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்றத நம்மளுக்கு முக்கியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அல்லது வேற ஒரு பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்குதுன்னா அப்ப அந்த சமயத்தில் நம்மளுக்கு சிதம்பரம் அவர்கள் வந்ததுனாலும் ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷம் தான். இந்த சமயத்தில் எந்த செக்டர்ஸ் அப்படின்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ்ல இருக்கும் அப்படின்னா, ஒரு குரூப் ஜெயிச்சதுன்னா ஷேர் மார்க்கெட்ல எப்படி பேசிக்கிறாங்கன்னா மோடி ஷேர்ஸ்னே பேசிக்கிறாங்க. ஒரு தடவை ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா கேண்டில் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மோடி ஷேர்ஸ்னே பேசிக்கிறாங்க. மோடி ஷேர்ஸ்னா எதை அவங்க மீன் பண்றாங்கன்னா எல்லா PSU ஸ்டாக்ஸையும் மீன் பண்றாங்க.
நான் வந்து இந்த மாதிரி சாம்கோ ட்ரேடிங் ஆப் அப்படின்ற மாதிரி ஒன்று நான் போட்டு பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி எல்லா PSU ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி போட்டாக்கா இதில் நம்மளுக்கு சிலதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். பால்மர் லாரின்னு ஒன்று இருக்கே, அது என்ன அது அப்படின்ற மாதிரிலாம் சில சமயங்கள் நம்மளுக்கு தோணும். ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஒன்று இருக்கே, அது என்னன்ட்டு. அது வந்து பெயரளவில் நம்மளுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றம் வரலாம். ஆனால் அதை நம்ம போய் பார்க்கும்போது அது ஏதாவது ஸ்பெஷல் வெஹிக்கிள் ஆகவோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட்டினுடைய ஒரு ட்ரஸ்ட் ஆகவோ ஏதாவது ஒரு வகையில் உருவாக்கியிருப்பாங்க. அதனால் என்ன ஏதுன்னு இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பேரை மட்டும் எடுத்துக்கிட வேண்டியதுதான். ஆக மொத்தம் 67 ஷேர் இருக்குது. இந்த 67 ஷேரில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இனி அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் ஒருவேளை இந்த எக்ஸிட் போலில் வந்த மாதிரியே வருது அப்படின்னா அப்போ இதில் எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது. ஏற்கனவே ரினியூவபிள் எனர்ஜியெல்லாம் வந்து ஆஹா ஓஹோன்னு மேலே தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடெல்லாம் மேலே தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. அப்போ இதே செக்டர்களில் மேபி ஒரு கண்டினியூட்டி இருக்கலாம். அடுத்த 5 வருஷம் நம்மளுக்கு ஒரு பொற்காலமாக கூட இருக்கலாம். சரி நண்பர்களே, நம்ம ஒரு முக்கியமான சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வழியை நீங்கள் அசை போட்டு இதனுடைய அவுட்கம் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. இதை நான் ரியலாக பண்ணி பார்த்துட்டு ஒரு வருஷம் கழித்து இதனுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்குது. ஏங்க ஒரு மாதத்துக்கு 3% கிடைச்சா சும்மாவா? ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்க்கல ஆல்மோஸ்ட் 30%க்கு மேலே லாபம் வருது. நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குயிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாராவது இதை ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு மாதமும் அது முக்கியமாக மே மாதத்தில் நீங்கள் 3% சம்பாரிச்சிருந்தீங்கன்னா கில்லாடி தான். ஏன்னா மே மாதத்தில் ரொம்பவுமே பிரச்சனையாக இருந்தது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஐயோ கடவுளே, என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. ஒருவேளை நிஃப்டி வந்து அப்பர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா நாளைக்கு 2500 பாயிண்ட். ஓ மை காட். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.